இந்த இனிய விழாவின் தலைவர், விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர், இந்தியாவின் கல்வி அடையாளங்கள் ஒருவரான மூவர் ஐயா கோ விஸ்வநாதர் அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை தந்து என் இலக்கியம் மற்றும் வாழ்வு குறித்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வழங்கி அமர்ந்திருக்கும் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர், கேரள மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர், வணக்கத்திற்குரிய ஐயா சதாசிவம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சுகுமார் அவர்களே, தொடக்க உரையாற்றிய கவியருவி அப்துல் காதர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே மற்றும் தமிழ் செம்மல் ஐயா பதுமனார் அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கிற சம்பத்குமார் அவர்களே, தமிழ் இயக்கத்தின் நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் நான் ஒரு விருது பெற்றிருக்கிறேன். ஞானபீடத்தை விடவா என்று கேட்பீர்கள். ஞானபீடத்திற்கு இணையான ஒரு விருதை இந்த மேடையில் நான் பெற்றேன். அது எதுவென்று நீங்கள் ஆர்வத்தோடு காதுகளை தீட்டி கண்களை கூட்டி காத்திருக்கிறீர்கள். சொல்லவே போகிறேன். ஒரு கவிஞனுக்கு, ஒரு படைப்பாளனுக்கு வழங்கப்படுகிற மிகப்பெரிய பாராட்டு என்ன தெரியுமா? சொல் அல்ல, தங்கம் அல்ல, பொன்னாடை அல்ல, பூமாலை அல்ல, கரவொலி அல்ல. இது அத்தனையும் தாண்டிய ஒரு விருதை பெரும்புலவர் பதுமனார் எனக்கு வழங்கி இருக்கிறார். அவர் என் கவிதையை மீட்டுருவாக்கம் செய்து கடைசி 4 வரி கவிதையை அவர் அமர்ந்து கொண்டே சொன்னார். உனக்கொண்டு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா, எனக்கொண்டு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கொண்டு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா என்ற வரிகளை சொல்லும் போது அவர் தழும்பியதும் உடைந்ததும் நெகிழ்ந்ததும் உருகியதும் அவர் கண்ணாடிக்கு விட்டு வெளியே வந்து விழுந்த ஒரு கண்ணீர் துளிதான் இந்த விழாவினுடைய உச்சம் என்று நான் நினைக்கிறேன். 91 வயது கொண்ட ஒரு மூத்தவர் தன் கண்ணீர் துளியை காணிக்கையாக்குகிறார் என்றால் அதுதான் விளைந்த வைரம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த கண்ணீர் துளிக்கு இணையாக இன்னொரு விருது, ஒரு தமிழ் விருது இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா வேந்தர் அவர்களே, உங்களுக்கு என் நன்றி. இத்தனை பெரிய திருக்கூட்டம், அறிஞர் அண்ணாவின் பெயரில் பேரரங்கம், இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியை பாராட்டுரைக்கு அழைத்திருக்கிறீர்கள். அறிஞர் பெருமக்களும் புலவர் பெருமக்களும் மேடையிலும் இந்த அவையிலும் பூத்து செழித்திருக்கிறார்கள். அவர்கள் கரவொலி ஒரு சங்கீதம், அவர்களின் பார்வை ஒரு வாழ்த்து, அவர்களின் நெகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி. இதை கொண்டு சேர்த்த உங்கள் அன்பையார் என்ன சொல்ல? தமிழ் அன்பர்களே, வேந்தரின் பெருமையை நான் கூடுதல் குறைச்சலின்றி சரியான வார்த்தைகளால் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அறிவிக்கப்பட்டது மார்ச் 14ஆம் தேதி ஞானபீட விருது. அதே வாரத்தில் வேந்தர் என் வீடு தேடி வந்தார். சென்னைக்கு வந்து சொன்னார், இந்த விருதுக்கு
நாங்கள் ஒரு பாராட்டு விழா நிகழ்த்த வேண்டும் என்றார். நான் மகிழ்ந்துதான் போனேன். ஆனால் அவருக்கு சொன்னேன், வேந்தரையா, விருது அறிவிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது, வழங்கப்படட்டும். இந்த நாளில் எது என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் டெல்லிக்கு இன்னொரு பெயர் உண்டு, தந்திர பூமி. அந்த தந்திர பூமியில் இருந்து இதற்கு ஏதாவது மாற்றாக நிகழ்ந்து விட்டால் கொஞ்சம் பொறுங்கள், நோட்டு செல்லுமா என்று பார்த்துக் கொள்கிறேன். நோட்டு செல்லுபடியாக நான் மீட்டி வருகிறேன் என்றேன். என்னை முதலில் வந்து பாராட்டு விழாவுக்கு அழைத்தவர் நம்முடைய தமிழ் இயக்கத்தின் தலைவர், விஐடியின் தலைவர், நம் தமிழ் உணர்ச்சி உள்ள மூத்த மகன் ஐயா கோ விஸ்வநாதன். உங்களுக்கு என் நன்றி ஐயா. அன்பு வாக்குறுதி கொடுத்தேன், டெல்லியில் சென்று அந்த விருது பெற்றுக்கொண்டு வந்தால் முதல் பாராட்டு விழா உங்கள் வாசலுக்குத்தான் நான் வருவேன் என்று சொன்னேன். அந்த வாக்குறுதியை அவரும் காப்பாற்றி இருக்கிறார், அந்த வாக்குறுதியை நானும் காப்பாற்றி இருக்கிறேன். தமிழ் மக்கள் எல்லாம் நீங்கள் எங்களோடு இருந்து உணர்ச்சிகரமாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிற போது என் உணர்ச்சி மிகுகிறது. போன மாதம் ஜூலை 13ஆம் தேதி வழங்கப்பட்ட விருதுக்கு இதோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி விருது. உழைப்பவனின் வேலை காய்வதற்குள் அவனுக்கான ஊதியத்தை வழங்கிவிடு என்பது நபிகள் நாயகம் வாக்கு. விருது பெற்றவனின் கைகளில் அந்த விருது இறக்கி வைக்கப்படுவதற்குள் அவருக்கு பாராட்டு விழா நடத்திவிடு என்பது வேந்தரின் வாக்கு. அந்த வேந்தர் தன்னுடைய வாக்கை காப்பாற்றி இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கு என் நன்றி. ஏன் நன்றி என்றால், நீங்கள் இந்த மேடையில் சொன்ன உண்மைகளுக்காக. ஒரு நீதியரசர் இந்த மேடையில் எவ்வளவு அளந்து பேச வேண்டும் ஒன்று தெரியுமா? நீதிபதியாக இருக்கிற போது மட்டும் அவர்கள் நீதிபதி அல்ல, ஓய்வு பெற்ற பிறகும் அவர்கள் நீதிபதிகள் தான். அந்த நீதிபதியின் கண்ணியத்தை, மாண்பை, அறத்தை சரியாக கடைசி வரைக்கும் கையாளுவதால் தான் அவர்கள் இறுதி வரைக்கும் நீதிபதி என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த நீதியின் வட்டத்தை விட்டு, அறத்தின் கோட்டை விட்டு அவர்கள் நகர்வதில்லை, அவர்கள் தாண்டுவதில்லை, அறம் திறம்புவதில்லை. அதனால்தான் நீதிபதிகள். ஒரு தமிழர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து தமிழர்களுக்கு நீதி அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நீதியரசருக்கு இந்த மன்றம் கரவொலி செய்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி சேர்க்கிறது. ஐயா விஸ்வநாதன் அவர்களே, உங்களை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? உங்கள் மீது எனக்கு உள்ள அன்பு, மகிழ்ச்சி என்பதெல்லாம், நாங்களெல்லாம் அண்ணாவை பார்த்து வளர்ந்தவர்கள், கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள். உங்களை நான் பார்க்கிற போது அண்ணாவின் எச்சமாக பார்க்கிறேன். ஒன்று தெரியுமா? ஒரு கல்லூரி மாணவராக இருந்த இந்த கோ விஸ்வநாதன் அவர்களை அடையாளம் கண்டு, நீதான் வந்தவாசி தொகுதியின் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட வேண்டியவன் என்று இந்த முத்தை கண்டெடுத்தவர் அண்ணா, இந்த வைரத்தை பட்டை வீட்டியவர் அண்ணா. அந்த அண்ணாவுக்கு இன்று வரைக்கும் அவர் காட்டுகிற நன்றிதான் இந்த அரங்கத்திற்கு வைக்கப்பட்டுகிற அண்ணா என்ற திருப்பெயர் அரங்கம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்றார் வள்ளுவ பெருமகன். அண்ணாவின் எச்சமே இவ்வளவு உயர்வாக இருந்தால் அண்ணாவின் உச்சம் எவ்வளவு உயர்வாக இருக்கும்? அண்ணாவின் வழிவந்த நீங்கள் ஞானபீடத்தை பாராட்டுகிறீர்கள். அண்ணாவால் வளர்க்கப்பட்ட நீங்கள்
வைரமுத்துவை பாராட்டுகிறீர்கள். கலைஞரை அழைத்து வந்து இந்த வாசலில் மரக்கன்று நட வைத்த நீங்கள் வைரமுத்துவை பாராட்டுகிறீர்கள். உங்கள் பாராட்டில் இருந்து அண்ணா என்னை பாராட்டுகிற நிழல் விழுகிறது, கலைஞர் என்னை பாராட்டுகிற குரல் கேட்கிறது. உங்கள் வழியாக நாங்கள் அந்த பெருமையை பெறுகிறோம். இன்றைக்கு கவிஞர்கள் என்னை பாராட்டி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் கூட குறையும். ஒரு சூரியனின் முதல் கதிர் இந்த பூமியை தொடுவதற்கு 8 நிமிடங்களும் 20 நொடிகளும் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் அதை 3 நிமிடமாக குறைத்தாலும் குறைத்து விடுவார்கள். அந்த ஒரு பெரிய விந்தை நிகழ்ந்தாலும் நிகழலாம். தங்கத்தின் விலை திடீரென்று 40,000 குறைந்தாலும் குறையலாம். ஆனால் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை பாராட்டுவது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒருவர் சொன்னான், 2 வங்காளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு நூல் உருவாகிறது. 2 மராட்டியர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தொழிற்சாலை உருவாகிறது. 2 மலையாளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தேநீர் கடையாவது உருவாகிறது. 2 தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் என்று நிறுத்தினான். முதலில் சந்திக்கட்டும், பிறகு சொல்கிறேன். 2 தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் 3 போலீஸ் ஸ்டேஷன் உருவாக வேண்டியிருக்கும் என்று சொல்லுவார்கள். அதுவும் 2 கவிஞர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒரு 4 கவிஞரையாவது கொலை செய்யாமல் நடந்து போக மாட்டார்கள். ஆனால் அப்துல் காதர் அவர்களும் கவிச்சுடர் கவிதை பித்தர் அவரும் புலவர் பதுவனார் அவர்களும் மனதின் ஆழத்திலிருந்து மிச்சமில்லாமல் பாராட்டி இருக்கிறார்கள். இது தமிழுக்கு தமிழன் காட்டுகிற மரியாதை, அணிகலன், அருமை, பெருமை என்று நான் கொண்டாடுகிறேன். இளங்கோவடிகள் கண்ணகியின் பெருமையை பற்றி பேச வருகிறார். கண்ணகிக்கு இது தெரியுமா பெருமை? மாநாயகன் மகள் என்பதல்ல, செல்வ குடும்பத்து சிறுமி என்பது அல்ல, கோவலனுக்கு மனைவியாக போகிறவள் என்பதல்ல, கற்பின் பொறுப்பு மிக்கவள் என்பது கூட அல்ல. இளங்கோவடிகள் சொல்கிறார், கற்புடைய பெண் கண்ணகி என்று பெண்களால் பாராட்டப்பட்டவள். தீதிலா வடமீனின் திறமைகள் திறமென்று மாதரார் தொழுதேற்ற வயங்கிய பெருங்குணத்து காணலாள் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னோ. பெண்களால் கற்புள்ளவள் என்று பாராட்டப்பட்டதுதான் கண்ணகிக்கு பெருமை. கவிஞர்களால் நான் கவிஞர் என்று பாராட்டப்பட்டதுதான் இந்த மேடையின் பெருமை. இந்த மாயத்தை, இந்த மந்திரத்தை போட்டுக் கொடுத்த வேந்தர் அவர்களுக்கு தமிழ் உலகம் கடமைப்பட்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஞானபீடம் குறித்து உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லியாக வேண்டும். நண்பர்களே, இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளிலும் எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு ஞானபீடம் என்பதுதான் மோட்சம், ஞானபீடம் என்பதுதான் கனவு, ஞானபீடம் என்பதுதான் உச்சம். எல்லோரும் சொல்கிறார்கள் நோபல் பரிசு பெற்ற படைப்பாளன் என்று பல பேரை கொண்டாடுகிறார்கள். ஞானபீடத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. இலக்கியத்திற்கு இந்தியாவில் வழங்கப்படும் நோபல் பரிசு ஞானபீடம். இது ஐயா நீதியரசர் ஒரு மேடைக்கு வந்தால் எவ்வளவு செம்மையாக வர வேண்டும் என்பதற்கு நீதியரசரின் தயாரிப்பு இன்று ஒரு எடுத்துக்காட்டு. நீங்களும் கூட மேடையில் வெறுங்கையோடு சென்று விட வேண்டாம். மேடைக்கு செல்லுகிற போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் குறிப்பெடுக்க வேண்டும்.
பேச்சுக்கலைக்கே பிறந்தவர் என்று கருதப்படுகிற அண்ணா அவர்கள் கூட மேடைக்கு கார் வருவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னால் கெட்டிப்பட்டு போவார். ஓட்டுநர் பேசக்கூடாது, உடன் வருகிறவர்கள் பேசக்கூடாது. அவர் கண்கள் வெறித்து சாலையை பார்த்து கொண்டே இருக்கும், இதயம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். மேடையில் பேசப் போகிற செய்திகளை அவர் முனகிக் கொண்டே போவார். அந்த முனகலுக்கு கிடைக்கிற வடிவம்தான் அவரது சொற்பொழிவு. அறிஞர் அண்ணாவே மேடைக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் தன்னை தயாரித்துக் கொள்வார் என்பது உங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். கலைஞர் அவர்கள் ஒரு முறை கேட்டேன், வெளியூருக்கு செல்லுகிற போது நீங்கள் மறக்காமல் எடுத்துச் செல்கிற பொருள் என்ன? மாற்று உடை, கண்ணாடி சீப்பு, திருக்குறள், ஒரு கோப்பு, இதெல்லாம் இல்லை. நான் எதை மறந்தாலும் ஒன்றை மறக்க மாட்டேன். அதை உதவியாளருக்கு கொடுக்கவும் மாட்டேன். ஏனென்றால் உதவியாளர் மறந்து விடுவார். மனைவி வந்தால் மனைவியிடமும் கொடுக்க மாட்டேன். மனைவியும் மறந்துவிடும் அபாயம் இருக்கிறது. யாருக்கும் கொடுக்காமல் மறக்க கூடாது என்பதற்காக என் இடப்பையில் நான் வைத்துக் கொள்கிற பொருள்தான் நான் மறக்காத பொருள். அதுதான் மேடையில் பேச வேண்டிய குறிப்புத்தாள். சில பேர் எதையுமே தயாரிக்க மாட்டார்கள், மேடையை நம்பி வருவார்கள். எனக்கு முன்னால் சில பேர் பேசுவார்கள், அது போதும் என் பேச்சுக்கு. வரவேற்புரை ஒருவர் சொல்வார், வரவேற்புரையில் தப்பு செய்யாத வரவேற்பாளன் எவனுமே இருக்க முடியாது, தமிழ் இயக்கத்தின் மேடையை தவிர. அந்த பிழையிலிருந்து பண்ணலாம். சில பேர் பேசுகிற போது, இன்னொரு பேச்சாளன் பேசுகிற போது மேடையில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சில பேர் உங்கள் முகத்தை பார்த்து சிந்திப்பார்கள். இங்கு வந்திருப்பதில் ஆண்கள் அதிகமா, பெண்கள் அதிகமா, கற்றவர்கள் அதிகமா, பாமரர்கள் அதிகமா, பேராசிரியர்கள் அதிகமா, வணிகர்கள் அதிகமா, அரசியல்வாதிகள் அதிகமா, மற்றவர்கள் அதிகமா என்று கவனித்து அதற்கு ஏற்ப இந்த சபையினுடைய பெரும்பான்மையை வைத்து பேச்சை தீர்மானிப்பது சில முறை. நான் என்னை பற்றி அதிகமாக சொல்லிவிடக் கூடாது. நான் கொஞ்சம் குறிப்பும் எடுப்பேன். குறிப்பை மறந்துவிட்டு வாக்கியங்களுக்கு இடையில் சிந்திப்பேன். சில நேரங்களில் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் விடுகிற இடைவெளியில் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அதெல்லாம் தவறு. இன்றைக்கு நீதியரசர் எந்த மாதிரி இந்த மேடைக்கு வந்தாரோ அதுதான் மேடை நாகரிகம், அதுதான் மேடை மீது ஒருவர் காட்டுகிற மரியாதை என்று நினைக்கிறேன். அப்படி அவர் ஆய்ந்து சொல்லிவிட்டு சென்று விட்டார். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஒற்றை விருது உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு செல்வந்தர்கள் முன்வரலாம் என்று அழைப்பு விடுத்தார். அப்போது வந்தவர்தான் சாந்தி பிரசாத் சாஹூ. இந்த பெருமகன் ஒரு ஜைன குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சொன்னது மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழை சார்ந்தவர்கள். அந்த குடும்பம் வந்து, நான் ஒற்றை மனிதனே அறக்கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் தொடங்குங்கள் என்று முன்மொழிந்தார். முன்மொழிந்த பிறகு அதற்கு குழு உண்டாக்கப்பட்டது. இதுல குழுனா ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தும் அந்த ஞானபீட குழுவுக்கு இந்த ஆண்டு இந்த எழுத்தாளரை நீங்கள் பரிசீலிக்கலாம் என்று கடிதங்கள் செல்ல வேண்டும். இது முதல். நம்ம ஊர்ல
கடிதங்கள் அப்படி சொல்றதே இல்லை. ஏன்னா ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனை அவ்வளவு சீக்கிரம் அங்கீகரிப்பதில்லை. ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை அவ்வளவு சீக்கிரம் அங்கீகரிப்பதில்லை. பேராசிரியர்கள் அவர்கள் வேறு வேலைகளில் இருக்கிறார்கள். ஒரு நாடு, ஒரு மாநிலம் அங்க போய் முன்மொழியணும். குழு செலக்ஷன் போர்டு இருக்கு. ஐயா சொன்னாரு பாருங்க, 11 பேர் கொண்ட தேர்வு குழு. அந்த தேர்வு குழுவில் ஒருவர் பஞ்சாபி, ஒருவர் மராட்டி, ஒருவர் வங்காளி, ஒருவர் குஜராத்தி, ஒருத்தர் டெல்லிவாலா, ஒருவர் கன்னடத்துக்காரர், ஒருவர் மலையாளி. இதுவரைக்கும் ஒரு தமிழர் கூட அங்க உறுப்பினரா இல்லை இந்த செலக்ஷன் போர்டுல. இப்ப தெரியுதா, இந்த குழுவுக்கே ஒரு தமிழனுக்கு இடம் பிடிக்க முடியவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை பீடத்தில் ஒரு தமிழன் எப்படி இடம் பிடித்தார் என்று இப்போது புரிகிறதா? அவருடைய மேன்மை எவ்வளவு தெரிகிறதா? வேந்தர் என்னை கேட்டார், ஏன் 24 வருடங்கள் ஆயிற்று? நான் பரவாயில்லை ஐயா, ஜெயகாந்தனுக்கு 27 வருடங்கள், 75 அகிலனுக்கு, 2002 ஜெயகாந்தனுக்கு, 27 வருடங்களுக்கு பிறகு தமிழுக்கு வருகிறது. நான் 24 வருடங்களுக்கு பிறகு அதை தமிழுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். தமிழ் மீது வடபுலத்தில் ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கிறது. இந்த நாட்டுக்கு சமஸ்கிருதம் தான் பாரம்பரியம் சொல்லிக் கொடுத்தது என்ற ஒரு முடிவில் அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள். தமிழின் விரிவு, தமிழின் ஆழம், தமிழின் இலக்கணம், இலக்கியம், இவைகளை அவர்கள் முற்றிலும் அறிந்திருக்கவில்லை. நான் கேட்டேன், எங்கள் நாட்டில் பல கல்வி நிலையங்களில், பல வீடுகளில் ஒரு தாடிக்காரன் படம் வைத்திருக்கிறோமே, தெரியுமான்னு கேட்டேன். யார்? மகாகவி தாகூர். மகாகவி தாகூர் படத்தை தமிழர் இல்லங்களில் நீங்கள் பார்க்கலாம், தமிழ் கல்வி நிலையங்களில் நீங்கள் பார்க்கலாம். வடநாட்டில் எங்காவது எங்கள் மீசைக்காரன் படம் உண்டா? தாடிக்காரன் படத்தை நாங்கள் வைத்து கொண்டாடுகிறோமே, மீசைக்காரன் படம் எங்கே என்று கேட்டால், who is பாரதி? Is a poet? அடப்பாவிகளா! வடக்குக்கும் தெற்குக்கும் பாலமாக இருப்போம் என்று பாடிய அந்த மகாகவியை நீங்கள் அறியவில்லையா? எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று சொன்னவனை அறியவில்லையா? அறியவில்லை. இந்த பேதம் நமக்கு இருக்கிறது. இந்த பேதத்தை உடைக்க வேண்டும் என்றால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஐயா, தமிழ் படைப்பாளிகள் 3 விருதுகள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் தமிழ் படைப்புகளை வடபுறம் அறியவில்லை என்று பொருள். நீங்கள் தமிழ் படைப்பாளிகள் தமிழில் எழுதி முடித்துவிட்டு அதை தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில், மராத்தியில், வங்காளியில் மொழிபெயர்த்துவிட்டு ஸ்பானிஷ், மாண்ட்ரின், ரஷ்யன், ஜெர்மன், பிரெஞ்சு என்று உலகமெல்லாம் மொழிபெயர்த்தால்தான் நம்முடைய தமிழ் உலகுக்கு சென்று செல்லும். இல்லை என்றால் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை என்ற பாரதியின் வார்த்தையைத்தான் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும். இந்தி 12 முறை பெற்றிருக்கிறது, கன்னடம் 8 முறை பெற்றிருக்கிறது, வங்காளம் மலையாளம் 6 முறை பெற்றிருக்கிறது, உருது மொழி 5 முறை பெற்றிருக்கிறது. ஆனால் தொன்று நிகழ்ந்தது அனைத்து முடர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று கொண்டாடப்பட்ட இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, என் கதியில் உயர்ந்தடையாம் பெற்ற பேரு என்று பாவேந்தராலும் மகாகவி பாரதியாலும் உச்சரிக்கப்பட்ட இந்த செடுந்தமிழ் நெல்லூரை கடக்க முடியவில்லை, தேக்கடியை கடக்க முடியவில்லை, கர்நாடகத்தை கடக்க முடியவில்லை
என்றால் எப்படி நம் பெருமை உலகுக்கு செல்லும்? ஆகவே பல்கலைக்கழகங்களே, தொண்டு நிறுவனங்களே, கல்லூரிகளே, பேராசிரியர்களே, மொழிபெயர்ப்பு ஆசான்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை. தமிழில் படைப்பாளியை பார்க்காமல் படைப்புகளை பாருங்கள். படைப்புகளை பார்த்து மொழிபெயர்த்து நீட்டுங்கள். வாழுகிற படைப்பாளி மீது எவனுக்கும் முழு அன்பு இருக்காது. அதில் ஏதாவது ஒன்று இருக்கும். படைப்பாளியை கழித்துவிட்டு படைப்பை பாருங்கள். நிலாவில் கரையை கழித்துவிட்டு நிலாவை பார்ப்பது போல, நுரையை கழித்துவிட்டு நதியை பார்ப்பது போல, காம்பை கழித்துவிட்டு பூவை பார்ப்பது போல நீங்கள் குறைகளை கலைந்துவிட்டு படைப்பாளிகளின் நன்மையை நோக்கி பாருங்கள் என்று உங்களுக்கு என் அன்பை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் இயக்கத்தை முன்னிறுத்தி எடுக்கிற இந்த விழா வைரமுத்துவுக்கான விழா அல்ல. இளம் கவிஞர்களே, நான் உங்களோடு பேச வந்தேன். மாணவ செல்வங்களே, நான் உங்களோடு பேச வந்தேன். உங்களில் யார் ஒரு சரோஜினி? உங்களில் யார் ஒரு எமிலி டிக்கன்சன்? உங்களில் யார் ஒரு கம்பன்? உங்களில் யார் ஒரு காளமேகம்? உங்களில் யார் ஒரு புகழேந்தி? உங்களில் யார் ஒரு காளிதாசன்? உங்களில் யார் ஒரு வியாசர் என்று தேடி கண்டுபிடிப்பதற்கு இந்த விழா பயன்பட்டால் அதுதான் ஞானபீடத்தின் வெற்றி விழா என்று நீங்கள் கொண்டாடிக் கொள்ள வேண்டும். இந்த பொன்னாடைகளை போட்டவுடனே நான் கலற்றி விழுவது மாதிரி உங்கள் புகழ் மொழிகளையும் நான் காரில் போகும்போது என் காருக்குள் ஓடவிட்டு போவதில்லை. எனக்கு முக்கியம் இன்றல்ல, நாளை. நேற்றை இன்றை எருவாக்கு, நாளையை உருவாக்கு. இதுதான் நம் லட்சியம். புகழ் போதையில் சிக்கிக் கொண்டால் தேனெடுக்க போன தேனி தேன்கூட்டிலேயே சமாதியாகி விடுவது மாதிரி ஆகிவிடும். அப்படி இருக்காதே. மீன் தண்ணீரில் பிறக்கிறது. தண்ணீரில் பிறக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகிறது. மனிதன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழால் வாழ்கிறான். புகழுக்கு ஆசைப்பட்ட மனிதன் கடைசியில் புகழ் கிடைக்காமலேயே சாகிறான். இந்த இதம் வேண்டாம். எனக்கு தெரியும் என் நிலைமை இவ்வளவுதான் என்று, எனக்கு தெரியும் என் அருமை இவ்வளவுதான் என்று, எனக்கு தெரியும் என் சிறுமை எதுவென்று, எனக்கு தெரியும் என் மேன்மை, என்னுடைய சிறுமை எல்லாம் எனக்கு தெரியும் என்பதனால் பெருமக்கள் பாராட்டுகிற போது இவர்களெல்லாம் என்னை விட உயர்ந்தவர்கள், அதனால்தான் இவ்வளவு பாராட்டுகிறார்கள் என்று உங்களையெல்லாம் நான் வணங்குகிறேன் என்றார். ஒரே ஒரு விஷயம், தமிழை மட்டும் விட்டுக் கொடுக்காதீங்க. எங்கேயும் விட்டுக் கொடுக்காதீங்க. இந்த பாடல்களை பற்றி நிறைய சொன்னார்கள் கவிஞர்கள் எல்லாம். தில் சே என்று ஒரு படம் மணிரத்னம் இயக்கியது, இந்தி படம். ஷாருக்கான், மனிஷா கொய்ராலா நடித்த படம். அது இந்தியில் இருந்து தமிழுக்கு உயிரே என்று வந்தது. வந்த பொழுது நான் பாட்டு எழுதினேன். தில்சே படத்துக்கு பாட்டு நான் பெரிதும் நேசிக்கிற கவிஞர் குல்சார், என்னை விட மூத்தவர், என்னை விட பெருமை பெற்றவர் குல்சார் அன்று எழுதினார். தமிழில் நான் எழுதினேன். நான் மொழிமாற்ற படங்கள் எழுதுகிற போது எனக்கு ஒரு கருத்து, மூல மொழியை கேட்காதே. மூல மொழியை கேட்டால் அதிலிருக்கும் சில சிறந்த தொடர்களை அப்படியே நகலெடுக்க என்னை எறியாமல் என் மூளை தூண்டிவிட்டால் நான் படியெடுத்த கவிஞனாகி விடுவேன். அதை கேட்காத, நீ சொந்தமா எழுது. சொந்தமா எழுதுன. இப்ப இந்தி பாட்டு தமிழ் பாட்டு இரண்டையும் கேட்டவர்கள், அடடே இந்தி பாட்டை விட மொழியால் தமிழ் பாட்டு சிறந்திருப்பதாக தோன்றுகிறதே என்றார்களாம். கேட்டவர்கள் சும்மா இல்லாமல் என்னை வென்று பார்த்தார்கள். சார், தில்சே பாட்டை விட உயிரே தமிழ் பாட்டு உன்னதமாக இருப்பதாக இருமொழியில் அறிந்த நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
நான் சொன்னேன், இருக்கலாம், குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர், ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி. இந்த பெருமை என்னுடையதல்ல, என் தாய்மொழிக்கு உரியது. இது வழி வழியாக சொல்லி வந்தார்களே எங்கள் தமிழ் புலவர்கள். அவர்கள் நாவில் பட்டு, அவர்களின் உமிழ்நீர் பட்டு, அவர்களின் எழுத்தாணி பட்டு, அவர்களின் உச்சரிப்பில், அவர்களின் திளைப்பில், எழுத்தில் காலங்காலமாக கடத்தப்பட்டு வந்தது தமிழ். அதனால் இருக்கலாமே தவிர அது என் பெருமை அல்ல. இந்த விழாவின் முடிவில் இங்கே சில கவிஞர்கள், சில எழுத்தாளர்கள், சில விமர்சகர்கள் உருவாக வேண்டும், மொழியை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போதெல்லாம் ஜென்சி தலைமுறை என்று ஒரு புதிய குரல் கேட்கிறதே, அவர்களை அழைத்து வைத்து கேட்டு பாருங்கள். அவர்களை நான் வெறுக்க மாட்டேன், அவர்களை நான் மறுக்க மாட்டேன், அவர்களின் பெருமையை நான் குறைத்து பேச மாட்டேன். ஆனால் அந்த தலைமுறையை அழைத்து ஒரு தமிழ் பத்திரிகை கொடுத்து நான் கண்களை மூடிக்கொள்கிறேன், நீ தடையில்லாமல் படி என்று சொல்லி பாருங்கள். தமிழ் படிக்க தெரியாத தலைமுறைக்கு சென்சி தலைமுறை என்று பெயரா? தமிழ் எழுத வராத தலைமுறைக்கு அப்படி ஒரு பெயரா? பல பள்ளி மாணவர்கள் பள்ளி இறுதி தேர்வு கடந்த பிறகும் கூட தமிழில் எழுதவோ தடையின்றி பேசவோ முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதா இந்த கல்வி கொடுத்த பெருமை நமக்கு? தயவு செய்து இந்த தலைமுறையை மீட்டெடுக்க வேண்டியதும், இனிவரும் தலைமுறை தமிழை தாண்டி போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதும் இந்த பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு என்று இந்த மேடையில் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஞானபீடம் என்பது இன்னொருவன் வாங்குவான், 15 வருடம் இருந்து இன்னொருவருக்கு பாராட்டுவாக நடக்கும். வைரமுத்து போல இன்னொருவன் வருவான். பல பேர் வர வேண்டும், வந்தால்தான் வாழையடி வாழையாக தமிழ் வளர்கிறது என்று பொருள். அது முக்கியமில்லை. இந்த விருதுகளினால் ஒரு மொழி எவ்வளவு வளர்கிறது, இனம் எவ்வளவு வளர்கிறது என்பதுதான் அதற்கு அளவுகோலாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதிக மக்களால் பேசப்படுகிற மொழி ஆங்கிலம். உலகத்தில் 149 கோடி மக்களால் பேசப்படுகிறது. அடுத்து சீன மொழி 118 கோடி மக்களால் பேசப்படுகிறது. அடுத்த மொழி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், 3ஆம் மொழி இந்தி. உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிற 3ஆம் மொழி இந்தி 61 கோடி மக்களால் பேசப்படுகிறது. வங்காளம் 7வது இடம், மராத்தி 16வது இடம், தெலுங்கு 18ஆம் இடம், தமிழ் உலக மக்களால் பேசப்படுகிற எண்ணிக்கை வரிசையில் தமிழ் 24ஆம் இடம். இதன் பொருள் என்ன? எங்கெங்கே ஒரு இனம் தாய்மொழியை சரியாக பேசுகிறதோ பயன்படுத்துகிறதோ அதை வைத்துத்தான் உலகத்தின் மொழி தரவரிசை உருவாக்கப்படுகிறது. ஆகவே தமிழர்களே, தமிழர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். இல்லை என்றால் தொகுதி வறுவரையை நம்மை தோற்கடித்துவிடும். எண்ணிக்கை பெருக வேண்டும். தமிழர்கள் எண்ணிக்கை பற்றாது. குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு நல்ல கொள்கையை தமிழரை போல பயந்து கொண்டு நிறைவேற்றியவன் வேறு யாரும் இல்லை. பயந்து நிறைவேற்றிவிட்டான். அதனுடைய பலனை 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் அனுபவிக்கிறோம். தோழர்களே, சீனாவில் ஒரு கோரிக்கை, தயவு செய்து பிள்ளை பெற்றுக் கொள்ளுங்கள். மேல்நாடுகளில் ஐரோப்பா முழுக்க தயவு செய்து பிள்ளை பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் மானியம் தருகிறோம் பிள்ளைகளுக்கு என்று சொல்லக்கூடிய சூழல் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. தமிழர்களின் எண்ணிக்கையை ரொம்ப சுருக்க வேண்டாம். உங்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இனம் வாழ வேண்டும் என்றால், தமிழ் வாழ வேண்டும் என்றால் எண்ணிக்கை வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
அந்தமானில் ஒரு மொழி சாக போகிறது என்றால் 2 பேர் தான் உயிரோடு இருக்கிறார். 2 பேர் உயிரோடு அந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் இறந்து விட்டால் ஒரு மனிதன் ஊமையாகி விடுவான், மொழி பேச ஆள் இல்லாமல். அவனும் இறந்து விட்டால் அந்த மொழியும் இறந்துவிடும். எண்ணிக்கையை பொறுத்துத்தான் மொழி, இனத்தை பொறுத்துத்தான் மொழி, நிலத்தை பொறுத்துத்தான் மொழி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. நிறைவாக ஒரு செய்தி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஞானபீடத்தின் ஏற்புரையில் நான் ஒன்று சொன்னேன். அதை இங்கும் என் நிறைவு கருத்தாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய நீதிபதி ஐயா சொன்னார், நான் அரசு பள்ளியிலே படித்தவர் என்று. நானும் தான் ஐயா. விவசாய குடும்பம் என்று சொன்னார். விவசாய குடும்பத்தில் பிறந்தால் அரசு பள்ளி தவிர வேறு ஏது போக்கிடம்? அரசு பள்ளி என்பது நம்முடைய அட்சயபாத்திரம். ஏழைகளுக்கு நாம் அங்குதான் போக வேண்டும். உங்களைப் போலவே அரசு பள்ளியில் படித்தோம், உங்களைப் போலவே விவசாய குடும்பத்தில் பிறந்தோம். நான் வைகை நதியின் கரைகளில் 10-12 வயதில் எங்கள் குடும்பத்தின் ஆடு மாடுகளை மேய்த்தவர் என்பதை இந்த சபையில் பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதை ஞானபீட மேடையிலும் சொன்னேன் தெரியுமா? அதுதான் எனது பெருமை என்பதற்காக, அதுதான் எனது வலிமை என்பதற்காக. வறுமை அனுபவிக்கும் போது சிரமம் தருகிறது, அதை கடக்கிற போது அது கல்வியாகிறது. வறுமை ஒரு கல்வி. இந்த வைகையினை மூழ்கிற போது என் தாய் தன்னுடைய இடுப்பில் ஒரு பெண் குழந்தையையும் கையில் வலக்கையில் எண்ணெயையும் அழைத்துக் கொண்டு நீரேறும் நதிக்கரையை விட்டு மெல்ல மெல்ல மேடேறி அழுது கொண்டே வருகிறார். என் அன்னைக்கு தெரியாது அந்த இடுப்பில் உள்ள பெண் குழந்தை அடுத்த 6 மாதத்தில் இறந்து போகும் என்று. கையில் பிடித்திருக்கிற பையன் அடுத்த 70 ஆண்டுகளில் ஞானபீடம் வாங்குவான் என்று. ரெண்டுமே தெரியாது. இந்த துயர வாழ்க்கையிலிருந்து வந்தவர்களுக்குத்தான் வாழ்வின் விழுமியங்களின் பெருமை தெரியும். உங்களுக்கு வறுமை இருந்தால் அதை வரமாக கருதுங்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதை வலிமையாக கருதுங்கள். உங்களுக்கு அவமானம் நேர்ந்தால் அதை வெகுமானமாக கருதுங்கள். உங்களுக்கு வாழ்வியல் சூழல் சரியில்லை என்றால் அதை நிமிர்த்தி கொள்ளுங்கள். தடைக்கல்லை படிக்கல்லாக்குங்கள். இதுதான் ஞானபீடம் பெற்ற ஒரு தமிழனின் செய்தி என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி. பல்கலைக்கழகம் வாழ்க, வேந்தர் வாழ்க, எல்லோரும் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழன் வெல்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.